Hello all, welcome to Nehru Vision Law Academy. I'm Srikuti. Today I'll be taking General Principles of Sociology, and the first module is Origin and Development of Sociology. So, sociology பத்தி கேட்கும்போது, what do you think? So, do you think it is a modern academic topic? But it isn't like that. Okay, அது வந்து ஒரு மாடர்ன் அகாடமிக் டாபிக் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸா லைப்ரரியில வந்து கிரியேட் பண்ண ஒரு டிசிப்ளின்ஸ் கூட கிடையாது. இது வந்து சொசைட்டியோட அந்த ரேஜ்ல அந்த ஒரு ஃபயர்ல டெவலப் ஆய ஒரு ஒரு சப்ஜெக்ட் சோசியாலஜி. ஸோ இந்த அந்த சொசைட்டியோட ஒரு மேசிவ் கிரைசிஸ இல்லை ஒரு வயலண்ட் ரெவல்யூஷனை வந்து இன்டெலெக்சுவலா எப்படி ஆன்சர் பண்ணணும், அந்த சேஞ்ச்ல எப்படி ஸ்டடி பண்ண, எப்படி சொசைட்டில வந்து சோஷியல் ஆர்டர் வரணும்னா ஸ்டடி பண்ண ஒரு சப்ஜெக்ட் தான். அதுக்கு எல்லாமே ஒரு ஆன்சர் தான் இந்த சோஷியாலஜி. ஸோ இன்னைக்கு வந்து எப்படி இந்த கேஆஸ்ல சோஷியாலஜி வந்து உருவாச்சு, இல்லைன்னா சொசைட்டியோட சயின்ஸ்னா எப்படி ஆயிடுச்சு, இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Introduction to sociology. So to understand sociology, we have to go back in Europe in the 19th century. ஸோ இதுக்கு முன்னாடி, இந்த எரைக்கு முன்னாடி ஹியூமன் லைஃப் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்தது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தே லீவ்ட் இன் வில்லேஜஸ், தி ஃபார்ம் லேண்ட். ஓகே, அவங்க வந்து ஃபார்மர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப சேஞ்ச் எல்லாமே கிடையாது. எப்படி ஃபர்ஸ்ட் உருவாச்சா அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த 19th செஞ்சுரியில என்ன ஆச்சுன்னா, இந்த அக்ரேரியன் வேர்ல்டு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. ஓகே, இன்டு வாட், இன்டு chaotic fast paced industrial urban reality. ஓகே, இதுல வந்து பழைய சோஷியல் பவுண்ட் எல்லாமே ப்ரோக் ஆச்சு. ஓகே, கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி, அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப அன்பேரபிளா போயிடுச்சு. அண்ட் பீப்புள் டிட் நோ, அவங்களுக்கு எப்படி இது ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது அந்த டைம்ல. ஓகே, ஸோ அப்போதான் ஆகஸ்ட் காம்ட் அவங்க வந்து, he is known as the father of sociology. ஓகே, சோஷியாலஜி அப்படின்னு ஒரு டேர்மை காயின் பண்ணதே இந்த தியரிஸ்ட் தான். ஹூ வாஸ் இட்? ஆகஸ்ட் காம்ட். அவங்களோட ஒரு புக்ல, பாசிட்டிவ் பிலாசபின்னு ஒரு புக்ல சோஷியாலஜி அப்படின்னு ஒரு வேர்டை வந்து காயின் பண்ணி ஒஃபிஷியலா அவங்க ஒரு டிசிப்ளின் ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க, ஆகஸ்ட் காம்ட். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், சோஷியாலஜி வாஸ் தி இன்டெலெக்சுவல் ஆன்சர். ஓகே, இந்த சொசைட்டியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் ஆன்சராகத்தான் சோஷியாலஜி டெவலப் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இன் ஆகஸ்ட் காம், what did he say? What did he argue? He argued that எப்படி ஒரு நார்மல் சயின்ஸ், எப்படி ஒரு நேச்சுரல் சயின்ஸ் வந்து பிசிக்ஸ இல்ல பயாலஜிய எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அதே மாதிரி ஒரு சயின்ஸ் தேவை. எதுக்குன்னா ஹியூமன் சொசைட்டியை ஸ்டடி பண்றதுக்கு ஒரு சயின்ஸ் தேவை. அதுதான் சோஷியாலஜி. Sociology is known as the systematic study of the society. Systematic study of the society. Next, இதுக்கு இந்த சோஷியாலஜி வந்து ஷேப் பண்ண 4 ரெவல்யூஷன் இருக்கு. ஓகே, ஸோ சோஷியாலஜி ஜஸ்ட் ஒரு டேர்ம் காயின் பண்ணதோட சோஷியாலஜி வரல, அப்படி வந்தது இல்லை சோஷியாலஜி. ஓகே, இந்த 4 ஃபேக்டர்ஸ் வந்து 4 ரெவல்யூஷன்ஸ் வந்து மெயின் ஃபேக்டரா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் was the intellectual revolution, the enlightenment period. Okay, the age of enlightenment. It spanned over 1685 to 1815. Second, political revolution. Political revolutionல வந்து கவர் பண்றது வந்து French Revolution, that is 1789. Next, the economic revolution, under it industrial revolution and rise of capitalism. The fourth revolution and the most important revolution is the social revolution, the rise of socialism, feminism and urbanization.
ஸோ இந்த ரெண்டு எக்கனாமிக் ரெவல்யூஷன் அண்ட் சோஷியல் ரெவல்யூஷன் வந்து ரெண்டு காமனா பார்க்குற ஒரு டாபிக் என்னன்னா, காமனா இல்லை, ரெண்டு டாபிக் வந்து மர்ஜ் பண்ணி லேர்ன் பண்ற டாபிக் தான் ரைஸ் ஆஃப் கேபிட்டலிசம், அர்பனைசேஷன். ஓகே, ஸோ தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து நம்ம வந்து ஈச் ரெவல்யூஷனை பத்தி டீட்டெயிலா படிக்க போறோம். தி ஏஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் 1685 to 1850. So the age of enlightenment na like what do you think an enlightenment is? So enlightenment வந்து ஒரு waking up. Okay, நாம வந்து ஒரு hidden ஒண்ணுமே கிடையாத, நாம வந்து லாஜிக்கா ரீசனோட we are learning the fact, not just by the traditional மட்டும் நாம பிளைண்டா பிலீவ் பண்ணி போறது என்லைட்மெண்ட் கிடையாது. என்லைட்மெண்ட்னா நாம வந்து ஒரு விஷயத்த சப்ஜெக்டிவா இல்ல ஒப்ஜெக்டிவா பார்க்கணும். ஓகே, டீட்டெயிலா அதுல வந்து லாஜிக்கா நம்ம செல்ஃப் ஐடியாஸ் ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஐடியாஸ் நம்ம பயசஸ் ஒண்ணுமே கிடையாது. லைக் வி ஆர் ஸ்டடிங் இட் அஸ் ஆப்ஜெக்டிவ். ஓகே, அந்த என்லைட்மெண்ட் வந்து அதுல இருந்து லைக் வேக்கிங் அப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் என்லைட்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க், why do you think a society is structured in this way, in a certain way? Why do you think? So these type of questions were asked at that time, and people usually used to say because அது அப்படிதான், அந்த ட்ரெடிஷன் நம்ம அப்படிதான் கேட்டு வளர்ந்து, லைக் we heard it and we follow it. ஓகே, நாம வந்து எதுவுமே ரீசன் பண்ணல. and some thought it is the divine because the god made it that way, because God வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பிளைண்டா ஃபாலோ பண்றது. ஸோ பீப்புள் நவ் ஸ்டார்டட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு மெயினா என்லைட்மெண்டோட மெயின் திங்கர்ஸ் தான் வால்டரி, ரிசே அண்ட் மாண்டெஸ்க்யூ. They changed everything. Okay, they argued and they championed over reason and revelation. Okay, revelation means nothing that is hidden. அதுல ஒரு மீனிங்க வந்து ஹிடன்னா பார்க்காம அதுல வந்து ஒரு லாஜிக்கா ரீசன் கொடுக்கறது தான் ரீசன் ஓவர் ரெவல்யூஷன். ஓகே, இப்போ காட் வந்து இப்படிதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாம அப்படி இருக்கிறோம். ஓகே, we are going to be like that. We are going to follow what the God say. But these thinkers are saying that no, you should not follow that. You have to reason. You should guide your organizations. You have to guide your social organization, not the divine authority or a tradition. Okay, we have to reason. We need a reason for it. Okay. Next, they introduced the concept human agency. It meant that society wasn't fixed by divine law. ஹியூமன் ஏஜென்சியில வந்து ஒரு சொசைட்டி வந்து ஒரு டிவைன் லா, ஒரு காடோட லாவாக இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஹியூமன்ஸ் தான் சொசைட்டியை கிரியேட் பண்ணது. ஓகே, நாட் தி காட் கிரியேட்டட் சொசைட்டி, ஹியூமன்ஸ் கிரியேட்டட் சொசைட்டி. விச் இன் that சொசைட்டி, அந்த சொசைட்டில வந்து ஹியூமன் வந்து அனலைஸ் பண்ணி கிரிட்டிக் பண்ணி அண்ட் தே ஹேவ் டு ரீடிசைன் இட். ஓகே, ஸோ இந்த ரீடிசைன் என்னன்னா சயின்டிபிக் மெத்தடை தான் ரீடிசைன் பாக்குறது. ஓகே, இந்த அனலைஸ் பண்றது இல்லைன்னா கிரிட்டிக் பண்ண இதெல்லாமே வந்து சயின்டிபிக் மெத்தட். இப்போ நாம இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம்னா நாம எப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்? We don't just do it as it is written on a book. We do many trial and error. There will be a trial. How to do. These are the methods. We usually observe these methods. So these are the scientific methods. And these scientific methods were inspired from the Newton's physics law. Because at that time, physics was more successful. As it was more successful, the theorists, they inspired from the Newton's physics. Okay, say they also believe that social life should be studied systematically and they should use empirical methods too. Okay, and during this period, people started to think more scientifically and they started to reason everything. And
they focused on the questions, WH questions. What, why, how, where, why does this happen? Okay, how did this happen? They started to focus on these questions. They started to question the authority itself. Okay, in next slide, the political revolution. So, in the Enlightenment Revolution, we saw the we saw Enlightenment as a revolution of ideas. They started to question the ideas that was written before. Okay, and the ideas வந்து question பண்ணி எதுக்கு எப்படி எங்க எல்லாமே they started to ask. So அதோட cause தான் they started to question. So when you started to question something, there is a cause, okay, and there is a result to it. So அந்த cause தான் அந்த கொஸ்டினோட காஸ் தான் இந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன். ஓகே, அந்த கொஸ்டின் அவங்க கேட்டதுக்குள்ள ஒரு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஓகே, that questioning led to a chaotic, violent revolution in France. Okay, so at that time, the old feudal orders, it was like absolute monarchy. Okay, it was a monarchy. One person say and the other listens. Yeah, monarchyனாலே king. இப்போ நம்ம நம்ம வந்து இருக்குது democracy. People have the right. We have, when we voice, the government or the power is answerable. They have to answer to our demands or to our questions. That is democracy. What is monarchy? Monarchyன்னா கிங்கோட ஆர்டர்ல இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியா கூட monarchy தான். So because the king say and they follow. King writes the rule. Okay, there is no choice for the people. So in that time too, they had a supreme power. Okay, supreme power of Catholic Church. So Catholic Church தான் அங்க supreme power இருந்தாங்க. So churchல சொல்ற words இல்லைன்னா அவங்க போடுற rules தான் அங்க அங்க இருந்த people எல்லாமே ஃபாலோ பண்ணி வந்தாங்க. So இந்த ரெவல்யூஷன், இந்த இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன் என்ன ஆச்சுன்னா, when they started to question this power, these Catholic Church, they collapsed. The Catholic Church எல்லாமே collapse ஆச்சு. Everyone started demanding for their rights. Okay. Now the aristocrats, they lost their power. And the people and the lower class people, they demanded their rights. Okay. Now, while these revolutions, they preached அவங்க வந்து லிபர்ட்டிக்காக, equality, fraternity, they started to question. They demanded they need equality and they need the liberty to live their life. And this brought a like very extreme political and unstable violence in the society. Okay, now the thinkers in the Enlightenment, as I say, the thinkers, they argued that humans should rule the society because human created the society. அதனாலதான் humans தான் அந்த சொசைட்டியை ரூல் பண்ணணும். Now when the people started to ask questions, these societies have lost, அவங்க வந்து அந்த ஒரு சோஷியல் ஆர்டர் வந்து லாஸ் ஆச்சு. ஓகே, the power authorities, அவங்களோட பவரும் போச்சு. And now there is no social order. அங்க ரொம்ப கேஆஸா இருக்கு. ஸோ now the thinkers, அவங்க thinkers வந்து they are thinking. So இப்போ எல்லாமே like they are falling apart. How do we rebuild the social order? எப்படி நம்ம சோஷியல் ஆர்டரை வந்து ரீபில்ட் பண்றோம் without going back to the traditional order? ட்ரெடிஷ்னல் அத்தாரிட்டியில போகாம நாம எப்படி இப்போ இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட் அப்படியே கீப் பண்ணி எப்படி நாம சோஷியல் ஆர்டரை பிரிங் பேக் பண்ணுது? அங்கதான் சோஷியாலஜி உருவாச்சு. அந்த டெஸ்பரேட் நீட்ல தான் சோஷியாலஜி உருவாச்சு. அந்த ஐடியா எல்லாமே உருவாச்சு. ஓகே, நாம வந்து சொசைட்டியை ஃபர்ஸ்ட்னே ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு உருவாச்சு. ஓகே, டு பிரிங் பேக் வாட் டு சே, டு பிரிங் பேக் பீஸ் in this chaotic political world. Next is the industrial revolution. So industrial revolution வந்து இது எப்ப நடக்கிறதுனா, இந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன், இந்த ரெவல்யூஷன் எல்லாமே நடக்கிற கூட தான் இது ஒரு ஸ்டேஜா வரல. ஒன்னு என்லைட்டன் அப்புறம் தான் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு இடையில தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. இல்லை,
சம் பீப்புள் இப்போ நாம வந்து சுனாமி வரும்போது கூட ஒரு சைட்ல ரொம்ப கேஆஸா இருக்கும். நோ டிஸ்டர்பன்ஸ், தி ஹோல் சொசைட்டி இஸ் டிஸ்டர்ப் அண்ட் தி அதர் பார்ட் ஆஃப் சொசைட்டி இட்ஸ் ஸ்டில் கோயிங் ஆன். அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த கேஆஸ் நடக்கிற இடைக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் டெவலப் ஆகி வருது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னாலே நம்ம ஃபேக்ட்ரிஸ், ஸ்டீம் என்ஜின்ஸ் இதெல்லாம் தான் யோசிக்கும் இல்லையா? ஸோ எப்படி இந்த ஒரு அக்ரேரியன் எக்கனாமியில இருந்த ஃபேக்டரி சிஸ்டம்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியோட சேஞ்ச் ஆகும். இதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ அக்ரேரியன் சொசைட்டின்னா எப்படி ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் தி ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர் எக்கனாமி டு அ ஃபேக்டரி பேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம். ஓகே, நவ் தி வெஸ்டர்ன் வேர்ல்ட் அக்ரேரியன், இந்த ஃபார்மர், இந்த லேண்ட் ஓன், இது எல்லாமே சேஞ்ச் ஆகி ஒரு ஃபேக்டரி பேஸ்ட் ஒரு சிஸ்டம் ஆகிய இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் ஆகி ஆயிடுச்சு. ஓகே, அந்த ஃபேக்டரி சிஸ்டம் மீன்ஸ் from a simple rural life to a mass production and machinery system. எப்படி நம்ம வந்து நம்ம அக்ரேரியன் எக்கனாமில, அக்ரேரியன் சொசைட்டில வந்து ஹேண்ட் கிராஃப்ட் இல்லைன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தான் பூம் ஆயிருந்துச்சு. இதெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஓகே, நவ் தீஸ் ஆல் ஆர் ரீப்ளேஸ்ட் பை தி ஸ்டீம் என்ஜின்ஸ் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். திஸ் ரிசல்டிங் இன் full blown industrial society. இந்த ஷிஃப்ட் எல்லாமே வந்து இந்த லாங் ட்ரெடிஷ்னல் இல்லையா, இந்த கஸ்டம்ஸ், இந்த பிலீஃப், இந்த ஐடியாஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. இந்த ஷிஃப்ட், இந்த இண்டஸ்ட்ரியல் ஷிஃப்ட் எல்லாமே, இந்த லாங் ஸ்டாண்டிங்கா இருந்த கஸ்டம்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நவ் தி நியூ இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிஸ் permanently changed both the social and physical environment. ஓகே, இது வந்து ஜஸ்ட் பிசிக்கல் அண்ட் சோஷியல் மட்டும் சேஞ்ச் ஆகல. அவங்க எப்படி லீவ் பண்ணணும், இல்லைன்னா அவங்க தாட் எப்படி இருக்கணும், எப்படி அவங்க ஈச் டே இன்டராக்ட் பண்ணணும் கூட சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஒரு சொசைட்டில, நம்ம ஒரு சொசைட்டில இருக்கும்போது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, பிகாஸ் வி ஹேவ் லீவ் ஃபார் அ லாங் டைம் ஆஃப் பீரியட், வி நோ தேர் இஸ் சர்டன் சேஞ்சஸ் ஆர் கோயிங் ஆன். சம் பீப்புள் அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா லைக் ஃபுல்லி அவங்களுக்கு அடாப்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இப்போ நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன். ஓகே, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட ஜென்ரேஷன்ல வந்து எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டியை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். they just know two genders, women and men. They don't know beyond that. The other one is something that is what to say, forbidden. Okay, அது வந்து தேவ குத்தம் அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகே, because they don't consider them as a human itself, so they can't adapt to that idea. But we can make understand our parents, கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாம் வந்து நமக்கு தீர்க்க முடியாது. என்னன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இதுதான் வாழ்ந்து வந்ததுல வந்து நெக்ஸ்ட் டே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஆஃப் பீரியட் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச். பட் அவர் பேரண்ட்ஸ் வி கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட்ஸ். இது இப்படி அப்பா இப்படி எல்லாம் இருக்கு, இல்ல அம்மா இப்படி எல்லாம் இருக்கு, இந்த 2 ஜெண்டர் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு ஜெண்டர் இருக்கு. அதுவும் ஒரு ஜெண்டர், நாட் ஜஸ்ட் டூ genders, there are multiple genders and you cannot name one. Okay, so அவங்களுக்கு வந்து ஐடியா, அவங்க லைக் they can adjust to the idea even though they can't fully adapt, but they can understand. Okay, world is changing, they can understand. But even in our generations we can adapt very easily because we have heard, we are more open to those ideas. We are not born to a tradition, or we are not born to a single point of thing. Our mind is more open and we can absorb every ideas. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி கூட அந்த மாதிரி தான். அந்த டைம்ல வந்து எப்படி நாம ஒரு ஃபார்மரா இருந்த நாம வந்து எப்படி ஒரு லேபரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அது ஜஸ்ட் பிசிக்கலி மட்டும் கிடையாது, ஒரு என்வாயன்மெண்ட்ல மட்டும் கிடையாது, அவங்க தாட்ல கூட தே ஹாவ் டு சேஞ்ச் தேர் வேஸ். ஓகே, next is social consequences of industrialization. So now these transitions, it created a massive divide in a society. இப்போ நீங்க இந்த சார்ட்லயே பார்க்க முடியாது 2 டைப் ஆஃப்
செக்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சைட்ல வந்து வெல்த் அண்ட் ப்ராக்ரஸ். ஓகே, இதுல வந்து ஃபேக்டரிஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ஓனர்ஸ் இருக்கு, தி பூட்ஷாஸ். தே அவங்க கிட்ட இமென்ஸ் வெல்த் இருக்கு, நிறைய வெல்த் இருக்கு. அண்ட் தி ப்ரொடக்ஷன் இட் ஸ்கை ராக்கெட்டட். அண்ட் தி டெக்னாலஜி ஆல்சோ they have advanced rapidly. Okay, one side is wealth and progress. The other side, it is a deep, very deep side. Okay, that is social suffering. So social suffering-நாலே எப்படி ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரூரல் ஃபேமிலிஸ் வந்து சிட்டிஸ்லோட மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ they're forced to back breaking factories. So they're forced to work in those jobs for like almost 14 hours. They have so much of workload. அவங்க வந்து 14 hours வந்து அவங்கள ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்கம் கிடைக்கும். ஓகே, ஒரு வேஜ் கிடைக்கும். அதுல வந்து இந்த ஃபேக்டரிஸ்ல வந்து ஹசார்டஸ் கண்டிஷன்ஸ், வெரி பேட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸா இருக்கும். ஆல்ரெடி ஒரு பிசிக்கல் லேபரா 14 hours ஒர்க் பண்றது ஒரு ஹியூமன். அது அண்ட் தி என்வாயன்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹசார்டியஸ். ஓகே, அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் அவங்களுக்கு வந்து இந்த ரேப்பிடா க்ரோ ஆகுற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களுக்கு நிறைய ஆள் தேவை. ஸோ தே பிரிங் தேர் ஓன் சைல்டு டு. பிகாஸ் இந்த சைல்ட் லேபர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல்ல மட்டும் கிடையாது, ஈவன் இன் அக்ரேரியன் சொசைட்டி யூ கேன் சி தி சைல்ட் லேபர். சைல்ட் லேபர் அங்கே இருக்கு. பிகாஸ் ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு 3 குழந்தை இருந்தாங்கன்னா, யூனோ that family can run very, they can run almost very good, I can see, because the father, he is earning money and the other 3 children. So in their family, அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு இன்கம் கிடைக்குது, டெய்லி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் இன்கம் அவங்க கிடைக்குறாங்க. ஸோ அங்க கூட சைல்ட் லேபர் இருந்தாங்க. ஸோ தேட் டைம் கூட அந்த பாப்புலேஷன் வந்து ஹியூஜா தான் இருக்குது. ஓகே, இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, சைல்ட் லேபர் வந்து அந்த பசங்க வந்து பிசிக்கல் லேபர் மட்டும் கிடையாது, தே ஆர் ஸ்டில் க்ரோயிங். ஓகே, அவங்க வந்து இப்பவும் க்ரோ ஆகிற ஹியூமன்ஸ். அவங்க வந்து இந்த ஹசார்டு, இந்த ஹார்ஷா இருக்கிற கிளைமேட்ல வந்து அவங்க ஒர்க் பண்ணா அவங்க ஹெல்த் கூட எஃபெக்ட் ஆகுது. அண்ட் தட் இஸ் எஃபெக்டிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆல்சோ. அண்ட் திஸ் ரேபிட் rural families migration, the rapid migration caused into slums, and this slums has caused into unhygienic environment. People கூடும்போது அங்க என்ன சானிடேஷன்ல ஒரு ரீதியே கிடையாது, ப்ராப்பர் சானிடேஷனே கிடையாது. அங்க வந்து ஆல்ரெடி ஃபேக்டரியில வர டிசீஸ், ஆல்ரெடி ஃபேக்டரியில வரத பொல்யூஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அன்ஹைஜீனிக்கா ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து டிசீஸ் மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்றது. ஓகே, இந்த கால் மார்க்ஸ், இப்போ உங்களுக்கு கால் மார்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹி ஃபோக்கஸ்ட் ஆன் தி ஏலியனேஷன். பிகாஸ் இந்த சார்ட்ல உங்களுக்கு தெரியுது, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தே ஆர் ரிச், அவங்க வந்து ரொம்ப ரிச்சா இருக்காங்க. தி அதர் பீப்புள் தே சஃபரிங். ஓகே, ஸோ தி வெல்தி பீப்புள் ஆர் நோன் அஸ் தி bourgeois. ஓகே, bourgeoisies. அண்ட் தி அதர் கிளாஸ் இஸ் நோன் அஸ் தி proletariat. Okay, they are known as the working class. So இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் கால் மார்க்ஸ் வந்து பிரைமரியா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்க ஆர்கியூட் கூட பண்றாங்க that industrial capitalism was built on the structural alienation. இந்த இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம் எல்லாமே எப்படி பில்ட் ஆனது, இந்த ஸ்ட்ரக்சரல் ஏலியனேஷன்னா மாற்றி வைக்கிறது. அண்ட் தி இண்டன்ஸ் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு கிளாஸ் வந்து லைக் they are going up and the other class is going downwards. So அங்க ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது. And these created many social problems. Next one is rise of capitalism and urbanization. Capitalism and urbanization, நான் வந்து அந்த 4 ரெவல்யூஷன்ஸ் பத்தி சொல்லும்போதே சொல்லுவாங்க, 2 டாபிக்ஸை வந்து மர்ஜ் பண்ணி ஸ்டடி பண்ணுவாங்க. அதுதான் கேபிட்டலிசம் அண்ட் urbanization. ஸோ இந்த கேபிட்டலிசத்துல என்னன்னா, எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் லைக் இட் க்ரூ. ஓகே, இட் க்ரூ. அப்போ 2 மேசிவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்.
ஒண்ணு கேபிட்டலிசத்துல வந்து அங்க கேபிட்டலிசத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன் அக்ரேரியன் சொசைட்டி ஒரு பர்சன் வெல்த்னு எப்படி தெரியும் அந்த பர்சன் ரொம்ப வெல்த்தியா இருக்குது. அந்த டைம்ல வந்து ஒரு பர்சன் கிட்ட இத்தனை பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு இல்லைன்னா இத்தனை ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் அவங்க கிட்ட இருக்குன்னா தெரிஞ்ச அப்புறம் மட்டும்தான் லைக் தேர் வெல்த்தி, தேர் லேபிள்ட் அஸ் வெல்த்தி பீப்புள். ஓகே, தேர் லேபிள்ட் அஸ் வெல்த்தி பீப்புள். ஸோ இந்த வெல்த்தி பீப்புள், ஸோ அவங்க கிட்ட வெல்த்னா லேண்ட் மட்டும்தான் இருந்தாங்க. தி லேண்ட் ஓனர்ஸ் பிகாஸ் மெனி பீப்புள் ஒர்க் அண்டர் தட். ஓகே, நிறைய பீப்புள் வந்து அவங்க கிட்ட ஒர்க் பண்ணி அவங்க பாட்டம் கொடுக்கறது இப்படி எல்லாம் போயிடுச்சு. ஆனா இப்போ இருக்க கேபிட்டலிசத்துல வெல்த்னா லேண்ட் மட்டும் பத்தாது. தி ஓனர்ஷிப் ஷுட் பி கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, wealth was no longer measured by owing land, but by owing capital, factories, and industrial technology. Technology factory இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அவங்க வெல்த்தி, அவங்க கிட்ட கேபிட்டல் இருக்குன்னு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாஸ் தி ரைஸ் ஆஃப் குளோபல் மார்க்கெட் எக்கனாமி led to the total collapse of self-sufficient village economy. Self-sufficient village economies-னா என்ன? அந்த டைம்ல ஃபார்மர்ஸ் வந்து அவங்க பவுண்டர்ல, அவங்க ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட், அவங்களுக்கு தேவையான ஃபுட் சப்ளை, கிராப்ஸ் எல்லாமே அவங்களே கல்டிவேட் பண்ணி அவங்க தேவர் சஃபிஷியன்ட், தே நீட் டு ரிலை ஆன் சமன் எல்ஸ். அவங்களுக்கு வந்து வேறொரு ஆளோட ரிலை பண்ண தேவையில்லை. ஓகே, அவங்களுக்கு ஒரு குளோபல் மார்க்கெட் இல்லைன்னா வேற ஒரு மார்க்கெட்லயும் ஒரு எக்ஸ்போர்ட்ல எதுவுமே அவங்களுக்கு ரிலை பண்ண தேவையே கிடையாது. ஓகே, தேவர் they self sufficient. பட் இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் ரைஸ் ஆன அப்புறம் இந்த எக்கனாமி எல்லாமே, இந்த செல்ஃப் சஃபிஷியண்டா வில்லேஜ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து கிராஷ் ஆச்சு. ஓகே, இட் கொலாப்ஸ் டோட்டல். எவ்ரிதிங் வாஸ் கொலாப்ஸ் டோட்டல். பிகாஸ் எதனால? பிகாஸ் மெனி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் டு மைக்ரேட் அண்ட் ஓவர் கிரௌடிங். பிகாஸ் ஆஃப் ஓவர் கிரௌடிங் ரிசோர்சஸ் எல்லாமே அப்போ வந்து ஒரு 4 பேருக்கு தேவையா இருந்தா மட்டும் போதும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஓவர் கிரௌட் ஆகும்போது ரிசோர்ஸ்க்கு இந்த வர லாஸ் இருக்கு. ஓகே, அண்ட் தே நீட் எக்கனாமி அண்ட் தே நீட் மணி ஃபார் இட். அப்போ எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. இந்த கேபிட்டலிசம் வந்த அப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. அங்க வந்து இந்த சானிடேஷன் எல்லாமே எஃபெக்ட் ஆச்சு. அது வந்து அர்பனைசேஷன்ல வரும். அர்பனைசேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இந்த சிட்டிஸ் கூட கேப் என்னச்சா they couldn't what to say, they couldn't keep up with the fast facing urbanization. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த சிட்டிஸ்ல வந்து இந்த ரொம்ப வெளிய சிட்டிஸ்ல வந்து மெனி பீப்புள் தே ஸ்டார்டட் டு ஓவர் கிரவுட். அப்போ எல்லா ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு குடும்பம், 2 குடும்பம், 3 குடும்பம்னு இருக்காங்க. ஸோ அது வந்து ஓவர் கிரவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் சானிடேஷன், இந்த மாடர்ன் சிட்டி ஒரு ஸ்லம்மாயே மாறிடுச்சு. ஓகே, நவ் தி ஏர்லி சோஷியாலஜிஸ்ட் அவங்க வந்து சிட்டி லைஃப்ல வந்து ஒரு நியூ ஃபார்மா வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க. ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் இந்த சிட்டி வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், இல்லைன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து இது கிரியேட் ஆகுது. இந்த சிட்டிஸ்னால இப்படி ஹியூமன் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுன்னு தே ஸ்டார்டட் டு திங்க். நெக்ஸ்ட் இஸ் தி ஐடியாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ், தட் இஸ் சோஷியலிசம் அண்ட் ஃபெமினிசம். ஸோ பீப்புள் இதெல்லாமே நடக்கும்போது வந்து இந்த டெரிபிளா கண்டிஷன்ஸ், இப்போ இந்த கேபிட்டலிசம், அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த டெரிபிளா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கூட they didn't sit quietly. they started the ideological movements. First was socialism. ஓகே, சோசியலிசத்துல வந்து இந்த ஆக்டிவிஸ்ட் ஆயிக்கட்டும் இல்லைன்னா தியரிஸ்ட் ஆயிக்கட்டும், தே லுக் தி கேபிட்டலிஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவங்க வந்து கேபிட்டலிசம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷனா எதுக்கு பார்த்தாங்கன்னா, இந்த ஒரு ஒரு கம்பெனி இல்லைன்னா இந்த ஃபேக்டரி எல்லாமே வந்து இந்த கேபிட்டல் எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு போகக்கூடாது. it should be distributed to the community as a whole. ஒரு சொசைட்டி, ஒரு கம்யூனிட்டிக்கு மொத்தமா
even they have, the community as a whole have a part in that production, in that capital of production. They started to argue. Okay, they started to question. ഇതെങ്ങനെയാ, I mean, uh, how could they exploit the capitalism? How could they exploit the people's right? So they started to act on it. They started these type of revolutions, because the community as a whole, not just the community as a whole, should own and regulate these factories and resources. ஒரு பர்சனுக்கு, ஒரு வெல்தி பர்சன், ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இது கிடையாது. ஒரு கம்யூனிட்டிக்கு மொத்தமா இருக்கிற ஒரு ஃபேக்டரி தான், இல்லைன்னா அதுக்கூட ஒரு ரிசோர்சஸ் தான் இந்த கம்பெனி. ஓகே, பிகாஸ் இப்போ இப்போ நமக்கு கூட தெரியும், ஒரு கம்பெனினா அதுல மெனி ஒர்க்கர்ஸ் ஆகுது, மில்லியன்ஸ் ஆஃப் மெனி ஒர்க்கர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இந்த பீப்புள், இந்த ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணறதுக்கு தான் பண்ண the workers, because they work hard, that's why the company is successful. So even they have a part in that company. So அது ஒரு இண்டிவிஜுவல் சக்சஸ் மட்டும் கிடையாது, as a company as a whole, as people also have a part in that company. Now the feminism. So feminism also emerged as a political, social and cultural movement aiming equal rights and status for women. ஸோ இப்போ ரொம்ப இப்போ வந்து இப்போ ரீல்ஸ் கூட இப்போ எல்லாருக்குமே காமனா தெரியுது, ஃபெமினிசம் பத்தி ரொம்ப தே ஆர் கிவிங் பேட் வியூஸ், ஐடியாஸ் ஆன் ஃபெமினிசம். ஃபெமினிசம்னா வெறும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா நடக்கலாம், தே டோன்ட் கேர் அபவுட் எனிஒன், தே ஜஸ்ட் கேர் அபவுட் தெம். ஸோ தட் இஸ் நாட் ஃபெமினிசம். ஃபெமினிசம்னா ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், எனக்கு ஈக்குவல் ரைட் இருக்கு. That is something should not, rights is not something that should be asked, it is owned. So women have to fight for these rights. So in the rights, when it didn't start in this era or in this generation, it was long before. Like I'm talking about the 90s and 20th century. I'm talking from that time itself, women are fighting for the rights, and still now it's not there. The rights, we have to still fight. Women have to still fight for their rights. So அவங்க அந்த ஒரு ஸ்பேஸ்ல வந்த அப்புறம், அந்த ஃபேக்டரி ஒர்க்கிங் அந்த ஒரு சோஷியல் ஸ்பேஸ்ல வந்த அப்புறம், தே ஸ்டார்டட் டு ஆர்கனைஸ். அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கிடையாது, இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஓட் கூட பண்றதுக்கு ஒரு ரைட் கிடையாது. தி சஃப்ரேஜ் மூமெண்ட் ஸ்டார்டட். ஓகே, தே ஸ்டார்டட் டு ஃபைட் ஃபார் தேர் ரைட்ஸ். Next is the last slide is in the institutionalizing a new science. So, as I said before, sociology is a discipline and subject that studies society systematically through social institutions, human behavior, and social change and social forces. So, sociology வந்து ஒரு சப்ஜெக்டா, ஒரு டிசிப்ளினா இப்போ என்ன ஸ்டடி பண்றதுன்னா, ஒரு சொசைட்டியை சிஸ்டமேட்டிக்லி ஸ்டடி பண்ணணும். ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் வச்சு, அதுக்கப்புறம் ஹியூமன் பிஹேவியர், சோஷியல் சேஞ்ச், இது எல்லாமே ஸ்டடி பண்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் சோஷியாலஜி. ஓகே, நவ் தீஸ் திங்கர்ஸ் ஆர் தி main important thinkers that transform the sociology from sociology from a set of ideas to an academic discipline. So இவங்க தான் அது ஒரு academic discipline சேஞ்ச் பண்ணுது. So as I said before, August Comte, he is the father of sociology, because he officially coined the word sociology in his book, that is Positive Philosophy, and proposed positivism. So positivism na enna? Positivism வந்து ஒரு belief that society வந்து எப்படி ஸ்டடி பண்ணுனா, ஆப்ஜெக்டிவா சயின்டிபிக் அப்சர்வேஷன்ல மட்டும்தான் நம்ம சொசைட்டியை ஸ்டடி பண்ணணும். ஆப்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு ஒரு இஷ்யூவை அந்த இஷ்யூவா மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, அதுனா அனலைஸ் பண்ணணும், அதுல வந்து டேட்டா ஏதாவது வச்சு தேவைன்னா அது கலெக்ட் பண்ணணும், அதுல கிரிட்டிக்கலா எல்லாமே அப்சர்வ் பண்றதா ஆப்ஜெக்டிவிட்டி. ஓகே, இந்த ஆப்ஜெக்டிவிட்டியில வந்து பயசஸ் கூடாது. நம்ம ஒரு ஐடியா,
நம்ம ஒரு பயசஸ் நம்ம தாட்ஸ் வந்து அந்த ஸ்டடியில எஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது எஃபெக்ட் பண்றதுதான் சப்ஜெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்ஜெக்டிவிட்டினா நம்ம பயசஸ் நம்ம பிலீஃபோட நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஸ்டடி பண்றது. அது வந்து சோஷியாலஜில கிடையாது. ஆப்ஜெக்டிவா மட்டும்தான் ஒரு இஷ்யூவா பார்க்கணும். ஓகே, வித்தவுட் அவர் பிலீஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோனா ஸ்டடி அபவுட் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி. நான் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டின்னு எதுக்கு திரும்பி சொல்றேன்னா, பிகாஸ் இப்போ கூட பீப்புள் ஆர் நாட் டேக்கிங் தெம் சீரியஸ்லி. அவங்க கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே சேம் ரைட்ஸ் இருக்கு இந்த சொசைட்டில as we people. Even the women are facing problems, but still they are considered as a human at least. But these communities are still being what to say, black marked. அவங்க வந்து இப்போ கூட ஒதுக்கி தான் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு இப்போ நான் வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில எகெயின்ஸ்டா இருக்கேன். ஸோ நான் அந்த ஒரு ஸ்டடி பண்ணும்போது கூட, சப்போஸ் இஃப் ஐ ஹேவ் டு ஸ்டடி அபவுட் தி ப்ரூஃப், ஐ ஷுட் நாட் பிரிங் மை பிலீஃப் இன் டு த ஸ்டடி. அந்த ஸ்டடி பண்ண நான் ஏன் பிலீஃபை ஏன் ஐடியாஸை வந்து அந்த அதுல வரக்கூடாது. ஸோ அதுல வந்து எரர் வரும். அது வந்து கரெக்டா அந்த ஸ்டடி வந்து கரெக்டா ஃபினிஷ் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் ஐ ஹாவ் டு சப்போர்ட் சம்திங் ஆர் ஐ ஹாவ் டு ஸ்டடி சம்திங் வித்வுட் யூசிங் மை ஐடியாஸ். ஓகே, ஸோ இதுதான் ஆகஸ்ட் கவுண்ட் வந்து பாசிட்டிவிட்டில சொல்றாங்க. அவங்க வந்து சயின்டிபிக் அப்சர்வேஷன்ல மட்டும்தான் சொசைட்டி ஸ்டடி பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஸோ ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து he applied the evolutionary theory. அது யார் கொண்டு வந்தது? சார்ல்ஸ் டார்வின். ஸோ ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வாஸ் அ பயாலஜிஸ்ட். ஸோ அவங்க வந்து சார்ல்ஸ் டார்வினோட எவல்யூஷன் தியரி ஆஃப் ஹியூமன், ஓகே, அந்த தியரியை வந்து ஹியூமன் சொசைட்டில கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ எப்படி ஒரு லிவிங் ஆர்கன் வந்து நேச்சுரலா இவால்வ் ஆகுது, அதே மாதிரி தான் சொசைட்டி இவால்வ் ஆகுது. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கைண்ட். ஸோ இந்த பர்சன் தான் ஒஃபிஷியல்னா லைக் he is the first person to found sociology in a university. ஓகே, ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிபார்ட்மெண்டா கொண்டு வந்தது எம்எல் டைப்பன் தான். ஓகே, இவங்க தான் சோஷியாலஜி இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆக்கிது. பாக்கி எல்லாரும் வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இல்லைன்னா ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் காம்பவுண்ட், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், இவங்க எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க. இப்படிதான் சோஷியாலஜி இப்படி ஸ்டடி பண்ணணும்னு அவங்க ஐடியாஸ் கொடுத்தாங்க, அவங்க தியரிஸ் கொடுத்தாங்க. ஆனா எம்எல் டைக்கன் தான் அது வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆக்கி மாற்றியது. ஓகே, ஸோ யூரோப்ல ஒரு யூனிவர்சிட்டியில வந்து அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஹி டாட் தி சோஷியல் ஃபேக்ட்ஸ். இது எல்லாமே வந்து இன்னும் வர டாபிக்ஸ்ல எல்லாமே கவர் ஆகுது. இந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், சோஷியல் சேஞ்ச், சோஷியல் ஃபேக்ட்ஸ், இது எல்லாமே வந்து இன்னும் வர டாபிக்ஸ்ல எல்லாமே கவர் ஆகுது. ஓகே, அது போக டாபிக்ஸ்ல தான் கவர் ஆகுது. நெக்ஸ்ட், ஸோ he showed the forces outside an individual because இண்டிவிஜுவலோட அந்த அந்த தாட் இல்லைன்னா அந்த பிஹேவியர், அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே ஷேப் ஆகுது. ஓகே, இந்த சோஷியல் ஃபேக்ட்ஸ் வந்து அப்படிதான் ஆகுது. ஓகே, ஸோ நான் இந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. If you have any questions about this topic, about any of the topics I have discussed so far, revolution பத்தியோ இந்த 4 revolution இல்லைன்னா ஏதாச்சும் clarify ஆகலைன்னா you can ask me and we can continue the discussion, or like if you have any doubts also you can clarify them. Next module. Thank you.